தற்போது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வருகின்ற போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அது ஓய்கின்ற பாடாகவே தெரியவில்லை. நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டே போகிறது. இப்படி இருக்கும்போது இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் நாடு வங்குரோத்து நிலையில போய்கிட்டு இருக்கு. கேஸ் இல்ல, எரிபொருள் இல்ல, அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. அதே மாதிரி எதிர்வரும் நாட்கள்ல மின்சார தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில தற்போது பலராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இலங்கை நாட்டு மக்கள் மின் பாவனையை இயன்ற அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துங்கன்னு சொல்லி அரசினால் ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முடிந்தவரை ஒரு மின் விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற அளவு ஆதரவை வழங்குங்கள் என்று சொல்லி வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி அவர்கள் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது இப்ப சில பேர் எப்படி என்ன சொல்லி சொன்னால் கவனிக்க மாட்டார்கள். இப்ப கண்ட பாட்டுக்கு வீடுகள்ல லைட்டை போடுவார்கள், ஆக்கள் இருக்கோ இல்லையோ லைட்டை போட்டு போயிடுவார்கள். சில பேர் வீட்டுல ஃபேனை போடுவார்கள், போயிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார்கள். இப்ப ஃபேன் கண்டபாட்டுக்கு சுத்தி கொண்டே இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்ப எரிபொருளுக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஆகவே எதிர்வரும் நாட்களில் இதை வைத்து கடிக்கும் போது இந்த மின் விநியோகமும் தடைப்படும். மின் விநியோகத்தினுடைய கேள்வி என்பது பாரிய அளவில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்ப மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான கால பகுதியில தான் இந்த மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த சொல்லி அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரையில இந்த மின்வெட்டை அமல்படுத்துவது தொடர்பிலும் எந்த விதமான தகவலும் அரசினால் எடுக்கப்படவில்லை. அதாவது கூடுதலாக இந்த மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான கால பகுதியில் தான் மின்சாரம் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரசினால் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தற்போது வரையில மின்வெட்டை அமல்படுத்துவது தொடர்பில் அரசினால் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் முடிந்தவரை ஒரு மின் விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற அளவுக்கு மின்சார பாவினை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த ஆதரவை வழங்கி அரசினால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த 6 மணி முதல் 10 மணி வரையான கால பகுதியில் அந்த நேரத்துல தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப பகல் நேரங்கள் பிரச்சனை இல்லை. இரவுல பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். இப்ப நாட்டு மக்களாக நாங்கள் அவர்களுக்கு அதற்குரிய ஆதரவை வழங்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதன் சுமை இறுதியில நமக்கும் மக்களுக்கும் தான் சேரப்போகிறது. அதே மாதிரி மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மின்சாரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதுதான் இந்த தற்போதைய அரசினுடைய பிரதான நோக்கம் என்று சொல்லியும் அரசினால் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பலர் மின்வெட்டை செய்யுமாறு நிறைய பேர் பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுக்கு அந்த எண்ணம் சிந்தனைகள் இல்லை என்று சொல்லி அரசினால் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.